மீண்டும் ஒரு பிளவை நோக்கி செல்கிறதா என்ற அந்த கேள்விக்கான பதிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் மீண்டும் ஒரு பிளவை நோக்கி இந்த கட்சியை எடுத்து செல்ல வேண்டுமா என்று இரண்டு தரப்பிலுமே யோசிப்பதாகத்தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்ம அதிமுக மூத்த நிர்வாகிகள்கிட்ட வந்து பேசும் பொழுது இந்த சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்களுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 30லிருந்து 35 எம்எல்ஏக்கள் வரைக்கும் அவர்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். அதே வேளையில மொத்தம் 47 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக கொண்டிருக்கிறது. இதுல ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ராமச்சந்திரன், ஜெயசுதா உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அதாவது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தெளிவி 3வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நிலையில அதற்கு காரணம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய பல்வேறு விஷயங்கள்ல அவருடைய பிடிவாதம் தான் மிக முக்கியமான காரணமாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துதான் தற்போது இந்த கருத்து வேறுபாடுகள் மேலோங்கி இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்த வந்து இங்க குறிப்பிட்டாக வேண்டும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நீங்க மற்றொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, சட்டமன்றத்துடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எஸ் பி வேலுமணியை கடந்த ஆட்சி காலத்தின் போது, அதாவது திமுக ஆட்சி காலத்தின் போது சட்டமன்றத்தில் அதிமுகவுடைய எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்தார், சட்டமன்ற பொருளாளராக எஸ் பி வேலுமணி இருந்தார். இந்த நிலையில கிட்டத்தட்ட 3/2 பங்கு ஆதரவு சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி போன்ற எம்எல்ஏக்களுக்கு பின்னால் அந்த ஆதரவு இருக்கக்கூடிய நிலையில எஸ் பி வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சிகள் மேலோங்கி இருக்கின்றன. அதற்கான திட்டம் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் வருகின்ற 13ஆம் தேதி அன்று தாவேக அரசின் மீதான நம்பிக்கை தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில நடைபெற இருக்கிறது. இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் போது சி வி சண்முகம், எஸ் பி வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர் தலைமையிலான இந்த குழுவினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் குழு தாவேக அரசை ஆதரித்து தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.